என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். நம்ம தினம் ஒரு மந்திரம் அப்படின்ற நிகழ்ச்சியில் தினமும் சந்திச்சிட்ருக்கோம் இல்லையா? இந்த காலை தியான மலர் காலையிலேயே நிறைய நல்ல விஷயங்களை கேட்டோம்னா அந்த நாளெல்லாம் நல்லா இருக்கும்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கான மந்திரம் ரொம்ப அழகாக இருந்தது. தலைப்பு அனைத்துயிர், அதாவது பல்லுயிர் ஓம்புதல். ஓம்புதல்னா என்ன? ஒவ்வொரு உயிருக்கும் எது தேவையோ அதை நம்ம கொடுக்கலாம். அதுதான் அந்த அனைத்துயிர் ஓம்புதல். அந்த மாதிரி அவர் எந்தெந்த உயிரை அவர் சொல்கிறார் இந்த மந்திரத்தில் அப்படின்றதுல முதல்ல மந்திரத்தை பார்ப்போம், பின்னர் அதன் விளக்கத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. இது நிறைய எளிதான ஒரு வார்த்தைகள் தான், எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு விளக்கம் சொல்லுவோம். யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை. எல்லார் உயிரையும் ஓம்பணும்னு சொல்லியாச்சு. அவர் இறைவன்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. இறைவனுக்கு ஒரு பச்சிலைனா இறைவனுக்கு பரிகாரமான நிறைய காணிக்கை செலுத்துகிறோம், வேண்டுதல் பண்ணுறோம். ஆனால் தேவை என்னமோ ஒரு பச்சிலை தான் அப்படிங்கிறாரு. அதுக்கு நம்ம அந்த கதை ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா? கிருஷ்ணர் அந்த தராசில் போய் உட்காருவார். நம்ம கோயிலெல்லாம் வச்சுருப்பாங்க தராசுக்கு ஈடாக ஏதாவது கொடுக்கணும்னு. அதில் அந்த ஈடை இந்த கிருஷ்ணரை உயர்த்துறதுக்கு சத்தியபாமா தன் கழுத்தில் இருக்க எல்லா நகையும் கொடுத்து ரொம்ப ஒரு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு கர்வம் இருக்கும். அவங்க கொஞ்சம் பணக்காரங்க இல்லையா? அதனால் அந்த தாலி கூட கொண்டு வச்சுருவாங்க. அப்போ கூட அந்த இது உயராதான். அப்போ ருக்மணி வந்து சிரிச்சுட்டு அவங்க வரும்போது கேட்பாங்களாம், எதுக்கு இந்த மாதிரி இருக்குன்ட்டு. அவங்க ஒன்றும் இல்லை, ஒரு வணங்கி ஒரு துளசி இலையை கொண்டு போய் அங்கே வைப்பாங்களாம். உடனே கிருஷ்ணனோட தட்டு உயர்ந்துருமா. அப்போ இறைவனுக்கு தேவைப்படுறது நம்மளோட ஆடம்பரம் இல்லை, நம்ம மனசார கொடுக்குற ஒரு சின்ன ஒரு பூவாக இருந்தாலும் கூட அது இறைவனுக்கு மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கும். அவரோட எடையும் அது கூடி இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அப்போ யாவருக்குமாம் இறைவனுக்கு ஒரு பச்சிலை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்னன்னு. அதாவது நம்ம கொடுக்குற விஷயம் நம்ம மனமும் நம்மக்கிட்ட இருக்கிறத கொடுத்தா போதும், எதையோ மீறி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிறது முதல் லைன் சொல்லுது. ரெண்டாவது, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை. வாயுரைன்னா என்ன? அதுக்கு வாயில் கொடுக்கக்கூடிய ஒரு அன்னம் தான். நம்ம கோயிலில் கூட நிறைய கோயில்களில் அந்த பசு யானையெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க இல்லையா? யானைக்கிட்ட என்னமோ நம்ம ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கான பசுவுக்கு நிறைய உணவுகளை கொடுப்போம். இதில் எதுக்காக இந்த விலங்குகளையும் சேர்த்துருக்காரு பாருங்க. பல்லுயிர் ஓம்புதல் நேற்று பார்த்தோம் இல்லையா? அந்த கொல்லாமை, அதுக்கப்புறம் அது தொடர்பு தான். எல்லா உயிரையும் நீங்கள் பாதுகாக்க தான் செய்யணும். எந்த உயிரையும் கொல்வதற்கு யாருக்குமே உரிமை இல்லை. அந்த பசுவிற்கு ஒரு வாய் அன்னம் கொடுங்க அப்படிங்கிறாரு. அடுத்து, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. ஒருத்தருக்கு மற்ற உயிர்கள் நம்ம சாப்பிட்றோம், சின்ன சின்ன உயிர்கள் நம்மளை சுற்றி எத்தனையோ இருக்குது, ஒரு கைப்பிடி உணவை கொடுங்களேன். எறும்புக்கு சொல்லுவாங்க, அந்த யானையோட ஒரு பெரிய ஒருவாய் உருண்டையில் ஒரு சின்ன சிதறல் விழுந்தா போதுமா அந்த எறும்பு கூட்டத்துக்கு சரியாக இருக்குமா. அந்த மாதிரி நமக்கு வயிறு நிறைய கொடுக்கணும்னு கூட இல்லை, ஒரு சின்ன சின்ன உயிர்களுக்கு ஒரு சிறிய அளவில் கூட நம்ம அதுக்கான ஒரு நிறைவை நம்ம கொடுக்க முடியும். அப்போ அந்த கைப்பிடி, ஒரு கைப்பிடியாவது கொடுங்களேன் ஒருத்தருக்கு அப்படிங்கிறார். இதை விட கடைசியாக சொல்கிறார் பாருங்க. எப்பவுமே இந்த பஞ்சுங்கிறது லாஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா? யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே. நீங்கள் என்ன தான் உதவி பண்ணாலும் முதல்ல ஆறுதலாக ஒரு இனிமையான ஒரு மொழியை சொல்லுங்கள். நம்ம நினைப்போம் யாரோ நம்மகிட்ட பிரச்சனை சொன்னால் அதை தீர்க்க வராங்கன்னு. அதை தீர்க்கறதுக்கு இல்லை, முதல்ல அவங்க சொல்கிறத கேட்டு அவங்களுக்கு மனசை ஒரு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு மொழியை கூட நம்மளால் கொடுக்க முடியலன்னா அதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது? அந்த பல்லுயிர் ஓம்புதல்ன்றது கொடுத்துதான்னு இல்லை, நீங்கள் அந்த விஷயத்தை காது கொடுத்த கேட்டு மனசார ஒரு நல்ல வார்த்தைகளை கூறுவது கூட அவங்களுக்கான ஒரு ஓம்புதலாக தான் இருக்கும். இப்போ இந்த எத்தனை உயிர்களுக்கு இறைவன்லேருந்து ஆரம்பித்து விலங்குகள் வரைக்கும் போய் சிறிய சிறிய உயிர்கள்லேருந்து ஆரம்பித்து மற்ற எல்லா சக மனிதர்கள்கிட்டையும் எப்படி நம்ம பல்லுயிரை ஓம்பலான்னு எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா இந்த திருமந்திரத்தில். இப்போ மீண்டும் இந்த மந்திரத்தை பார்க்கலாம் மாஸ்டர்ஸ். இன்னும் அந்த விளக்கம் நமக்கு அழகாக புரியும்னு நினைக்கிறேன். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. நம்மளும் இதை நம்ம வாழ்க்கையில் எளிதானது தான்,
ரொம்ப எளிதானது. ரொம்ப ரொம்ப செல்வம் இருந்தால் தான் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்மகிட்ட இருக்கிறதுல ஒரு பாகத்தை கூட நமக்கு கொடுக்க மனசு வராதா என்ன? அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா சுற்றி இருக்க உயிரும் வளரும், நாமும் நம்மளோட நிலையில் உயருவோம் மாஸ்டர்ஸ். இந்த மந்திரத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த பிஎம்சி சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.